என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். உட்காரத்துக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அது எப்பன்னு வச்சுக்கணும். வெடிகாலம் 3 மணிக்கு போங்க. நம்ம அதுதான் சொல்றோம். ஒரு நேரத்தையே நம்ம சொல்லிடுறோம். வெடிகாலம் 3 மணிக்கு போங்க. 3 மணிக்கு எழுந்து சொல்லிங்க. 3:30க்கு போங்க. இல்லை 4 மணிக்கு போங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லையா? அவங்க எல்லாம் தூங்கி முடிச்சுட்டாங்களா? அப்போ அவங்களுக்கு தெரியாம போய்ங்க. ஏன்னா ஆன்மீகன்றது எல்லாருக்கும் தம்பட்டி எல்லாருக்கும் தெரியணுன்றது அவசியம் கிடையாது. நான் உண்டு, கடவுள் உண்டுன்னு. நீ கடவுள் 2 பேர் தான். இதுல யாருக்கும் இடையில இடம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எப்போ வேணா நம்ம மூலையில உட்காந்துட்டு இருந்தா அவங்க உன்னை நம்பி வந்தவங்க, உன்னை நம்பி தாலி கட்டின்னு உன் கூட வரவங்கள நீ போய் மூலையில உட்காந்து எப்போ பார்த்தாலும் உள்ள போய் உட்காந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா வெளியே வரலன்னு வச்சுக்க, அடிக்கதான் செய்வாங்க. ஊத்துக்கட்டை தான் எடுத்துன்னு வருவோம். அப்போ நாம என்ன பண்ணணும்? முதல்ல 1 மணி நேரம் உட்காரணும். அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கினோம். அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நேரமா பார்த்து உள்ள உட்காரணும். அப்படி உட்கார்ந்தாதான் இதெல்லாம் சாதிக்க முடியும். குடும்பத்துல இருந்து சாதிச்சாதான் இது சாதனை. குடும்பத்துல இல்லாம நான் இதுக்காக இல்ல எனக்கு ரொம்ப இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் பல பிறவிகளில் இதோட தொடர்ச்சி என்ன இது மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு, ஆனால் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், கல்யாணமே பண்ணிக்காம நான் இதுலயே முழுமையா சன்னியாசி ஆயிடுறேன், சாமியார் ஆயிடுறேன்னா ஒரு காலமும் உன்னால் ஆக முடியாது. என்ன காரணம்னா எதுவுமே ஓவர்ஃபுல் ஆகாம நிறைவு அடையாது. எல்லா விஷயத்திலையுமே அது கஷ்டமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். ஒரு படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ரஜினி சிகரெட் போட்டிட்டு இருப்பாரு. சிகரெட் குடி அவங்க அப்பா பார்ப்பார். பார்த்துட்ட உடனே சரி பையன் சிகரெட் பிடிக்கிறான், ரைட் ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு ரூம் ஃபுல்லாக சிகரெட்டு வாங்கி வச்சுட்டு பையனை உள்ள போடான்னு கதவு மூடுவார். இதை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தாண்டா நீ வெளியே வரணும். பார்த்துருக்கீங்களா இந்த படம்? பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. இதை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தாண்டா நீ வெளியே வரணும்னு சொல்லி அந்த ரூம் ஃபுல்லாக வாங்கி அடிக்கிடுவார். இப்போ அவன் என்ன பண்ணுவான்? பிடிச்சி வெறுத்து போய் இப்போ இனி இதை தொடவே கூடாதுன்ற நிலைமைக்கு வந்துடும். அது மாதிரி வாழ்க்கையில எல்லாத்துலயும் ஓவர்ஃபுல் ஆனாதான் நீ இறைநிலைக்கே தொட முடியும். இந்த ஓவர்ஃபுல் ஆகாம எல்லாத்துலயும் அறகுறையா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுலேயே நிற்க முடியாது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கக்கூடாது. இன்பமா நல்ல அனுபவம், கஷ்டமா நல்ல அனுபவம், சந்தோஷமா நல்லா ராயலா முடிஞ்ச அளவுக்கு நல்லா சம்பாதிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிடணும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஓவர்ஃபுல் ஆனாதான் இதுக்குள்ளவே வர முடியும். எப்படி இது ஓவர்ஃபுல் ஆகாம வர முடியாதா அப்படின்னா இழுத்துக்கிட்டே இருக்கும் மனசு. ஏன்னா மனம் அப்படி இது ஒரு குரங்கு மாதிரி நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இது இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓவர்ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுல அந்த வெறுப்பு வந்துடும். இனிமேல் வேணாப்பா போதப்பா அனுபவிச்சுட்டப்பா இருப்பான். எல்லாம் புது வண்டியெல்லாம் வாங்கி நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தா எல்லா வண்டியும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. பழைய வண்டி பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் Mark 1 Mark 4 வரைக்கும் ஒரு சிலர் வீட்டில் வச்சுருக்கிறாங்க. இன்னைக்கு கூட இருக்கு சென்னையில். அப்போ என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த வண்டி மேலே ஒரு அஃபெக்ஷன், ஒரு பற்று. அப்போது அடுத்தடுத்து புது வண்டிங்க வர என்ன ஆயிடுச்சுன்னா வண்டியே வேணாம், மொத்த வண்டியை விற்றுருப்பாங்க. மொத்தம் விற்றுட்டாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அவர் ஓவர்ஃபுல் ஆகிட்டார், நிறைஞ்சிடுச்சு. அவர் இனி வேணாப்பா அப்படின்னு வச்சுருக்காரு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த ஓவர்ஃபுல் ஆயில் இப்போ ஆகணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம முயற்சிகள் நிறைய இருக்கணும். ரெண்டாவது சிலதெல்லாம் நம்ம இழக்கணும். எப்படி இழக்கணும் அப்படின்னா இப்போ பெற்றோர்கள் போவேணான்றாங்க, சரி போவேன். உனக்கு இண்டிவிஜுவல் பவர் ரொம்ப போகணும்னு நினைக்கிற போயிடணும். அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, கல்யாணம் மனைவி வேணான்றாங்க அப்படின்னா அப்போ விட்டுறக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம்? மனைவி வரும்போது சில விஷயங்களை அவங்களுக்கு புரிய வச்சு உங்கள் வழிக்கு அவங்கள கொண்டு வரணும். இல்லை கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பாளர் அப்படின்றவரோட பொண்ணை போய் கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க. அந்த பாதையில் தான் இருந்தால் தான் கட்டுவாங்க. கடவுள் மறுப்பாளர் பொண்ணை யாரும் போய் இந்த பாதையில் இருக்கிறவங்க போமா, அந்த பாதையில் இருக்கிறவங்க அவங்க கட்டிக்குவாங்க. இதுல இருந்து போக மாட்டாங்க. அப்போ உனக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரலன்னு சொல்றதுக்கு எந்த நியாயமும் இதுல கிடையாது. அப்ப ஏன் இடையில ஒத்து வராம போகுது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்ன, நல்லா இந்த இதுல முதிர்ச்சி அடைஞ்சவங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க. எது சொன்னாலும் மனைவி சொன்னதோட கடைசியா இருக்கட்டும், நாம அதுக்கப்புறம் சொல்ல வேணாம் அப்படின்னு நீ நினைச்சிட்டா வீட்டுல பிரச்சனை இல்லை. இல்லை நீ சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னா
சரி அவர் சொல்றதே இருக்கட்டும், நம்ம ஏன் அதுக்கு மறுத்து பேசணும், விடு பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை எடுத்துட்டு போனோம்னா யாரோ ஒருத்தர் இறங்கியே ஆகும். இப்போ கணவன் மனைவின்றது என்னன்னா, உடம்பை தனித்தோழிய புல் பறந்தற்று உடம்போடு உயிரிடை நட்டு. இது வள்ளுவர் சொல்றார். என்னன்னா, முட்டைக்குள்ள இருந்து கருப்புள்ள இருந்து ஒரு கோழி குஞ்சு வெளியே வந்த உடனே ஒரு 2-3 நாட்கள் 10 நாள்ல அது பாட்டுக்கு தச்சு அடுத்தடுத்து கிளம்பி போய்கிட்டே இருக்கமே தவிர, அது வெளியில இருந்து உள்ள இருந்து வந்தது அந்த முட்டையோட ஓடு இருக்குல்ல, அதை பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காது. அது மாதிரி இந்த உடம்பு இருக்க, இந்த உடம்புக்குள்ள உயிர். இப்போ அந்த உயிர் தான் நீனா, உடம்பு தான் உங்க மனைவி. இப்போ கணவன் மனைவி எப்படி இருக்குன்னா உடம்பும் உயிருமா இருக்கும். அப்படி நினைவு இருந்தா இந்த குடும்பத்துல அந்த விரிசல் வராது. இன்னொரு சின்ன விஷயம் கூட பாருங்க, கணவர் வெளியில போறாரு, சம்பாதிக்கிறாரு, பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் வெளியில சந்திக்கிறாரு. எதையோ ஒன்று இவர் இன்னைக்கு நம்ம வேலை செய்கிறோம், இன்னைக்கு உழைக்கிறோம், இன்னைக்கு உழைச்சதுக்கான சம்பளம் 1000 ரூபாய் இன்னைக்கு கிடைச்சிரும் அப்படின்னு போய் உழைச்சிட்டாரு. ஆனால் அந்த 1000 ரூபாய் கிடைக்கல. அவர் என்ன சொல்கிறாருப்பா, ஓனர் இல்லை, நாளைக்கு பார்த்தாரன்றாரு. இவர் ஒரு எதிர்பார்ப்போட போய் அந்த வேலையை முடிச்ச உடனே எதிர்பார்த்த காசு வரலன்னு ஃபஸ்ட்டு ஒரு வெறுப்பு. சரி, அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வராரு. வர வழியில் பைக்கில் குறுக்க ஓட்டம் ஓரம் ஃபிக்ஸட். அவன் ஒரு 1000 ரூபாய் கேட்குறான். என் வண்டியை வச்சுட்டு 1000 ரூபாய் போடுறான். இவனே 1000 ரூபாய்க்கு லாபம் தான் வந்துருக்கான். இப்போ ஒரு வெறுப்பு. அங்கே யாரையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஏதோ 500 1000 அங்கேருந்து இங்கே வாங்கி கொடுத்து ஆளை விட்றா பார்த்தாங்க. அங்கேருந்து புறத்து போகிறாரு. போனோம் ஒரு பட்டம் பசி மயக்கம், இந்த வாழ்க்கையோட வெறுப்பு. இப்போ என்ன வெறுப்போட உச்சாணி கொம்பில் போயிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போய் வண்டியை நிறுத்துறாரு. அவங்க மனைவி உள்ளேருந்து வராங்க. பாப்பா, என்ன நீ இன்னத்துக்கு வர? நான் உனக்கு அரிசி காய்கறி வாங்கி வந்தியா? இல்லைம்மா பேசிக்கலாம். வாங்கினா போதில்ல, எங்கள் அப்பா வந்துக்கிறாரு, எங்கள் அம்மா வந்துக்கிறாங்க, சோறாக்கணும் அப்படின்னா அவன் 3 பேரையும் சேர்த்து அடிச்சு ஓட விட்டுருவான். 3 பேரை வெளியே ஓடி போங்கன்றோம். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? வாழ்க்கையோட வெறுப்புல விரக்தியில வந்துகிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட எத்தோன்னு அதை கேட்கிறார். உள்ள வருத்தம் முதல்ல உள்ளவா அப்படின்னு உள்ள வரட்டோன்னு முதல்ல வர வச்சு, எப்பா எப்பவுமே நல்லா தானே, இப்போ இன்னைக்குன்னா இவ்வளோ டயர்டாக இருக்கியே, என்ன ஆச்சு உனக்கு? நீ நல்லா தானே போன, என்ன உனக்கு பிரச்சனை? வா உட்காரு, முதல்ல தண்ணி சாப்பிடு அப்படின்னு சும்மா அந்த முந்தானே எடுத்து அப்படி முகத்தை அப்படி தொடச்சி விட்டாலே அப்படியே பொட்டி பாம்பா இருப்பான். கொண்டாட்டி எது சொன்னாலும் தட்டமான். அப்புறம் சொல்லலாம், உட்காந்து ஆசுவாசப்படுத்தி ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து ஒரு டீயை போட்டு கொடுத்து, சுகர்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கப்பா, கரெக்டாக இருக்கா 2 வாட்டி கேட்டுகிட்டே இருந்துக்கா. அது அதிகமாக இருந்தால் பரவாயில்லம்மா, பரவாயில்ல கரெக்டாக இருக்குது மனு கொடுத்து. சுகரே இருந்தாலும் கொஞ்சம் நீ கேட்குற விதம் இது இல்லாமல் அவங்க வரும்போதே இதை வாங்கியாந்தே அதை வாங்கியாந்தேன்னா கையில் ஒட்டி காட்டுறதுனா 3 பேரும் போகும். உங்கள் அப்பா அம்மாவோட சேர்த்து வெளியே ஓடிக்குவாங்கன்னு நான் கேட்குறோம். நாம என்ன பண்ணணும்? இதுதான் வாழ்க்கையை நம்ம ஹேண்டில் பண்ற விதம். எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இது சும்மா சாதாரண விஷயம், சின்ன விஷயம் தான். இதை அழகாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா இந்த சாதாரண விஷயம் விஸ்வரூபம் எடுத்து மனைவியா இருந்தவங்க பேயா மாறிடுவாங்க. நாளைக்கு நான் பேய்க்கு தான் தாலி கட்டிக்கிட்டா பேயோட குடும்பம் நட்டுங்கிறேன் எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.